ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி க்ரஷ் பேப்பரும் பட்ஸும் வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். இந்த க்ரஷ் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பில் நிறையா கிடைக்கும். இந்த க்ரஷ் பேப்பரை ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெண்டாம் மடக்கி இந்த மாதிரி கார்னரில் வச்சு நம்ம ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த க்ரஷ் பேப்பர்லேயே நீங்கள் அந்த ஹார்ட்டின் ஷேப் அப்படியே விரித்து வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இல்லையா பட்ஸு, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இல்லையா க்ரஷ் பேப்பர், அதோட கார்னரில் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழ் பகுதி இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சங்குப்பூ ஷேப் கிடைக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூள் மாதிரி இருக்கும், அதாவது நடுவில் அந்த முட்டை இருக்கும் இல்லையா, அதுக்கோசரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்ஸை அப்படியே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அது கரெக்டாக நேராக வச்சு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லோ கலரையும் ப்ளூ கலரும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ரஷ் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இழுத்தா நல்லா ஸ்டிஃப் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரஷ் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சங்குப்பூ ஷேப் கிடைக்கும் அப்படின்னா இந்த க்ரஷ் பேப்பர் தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் க்ரீன் கலர்லேருந்து லீஃப் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் டேப்பும் குச்சியும் எடுத்திருக்கேன். அந்த டேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா குச்சி ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்ததுக்கப்புறம் க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க இல்லையா சங்குப்பூ ஷேப்பில் இருக்க பூ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளூ எல்லோ அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு செண்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டி எடுத்துக்கிட்டோம். அழகான ஒரு செண்டு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீஃப் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ரீன் கலர் லீஃப் வந்து பின்னாடி சைடு திருப்பி நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இது நார்மல் பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அழகான ஒரு சங்குப்பூ செண்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்று போட்டிருந்தேன் அந்த பாட்டில் கிராஃபு. அந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை செட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.